இந்த மாதிரி இருக்கே, அதுதான் அடையாளம். அங்கதான் அவங்க எல்லாம் இருப்பாங்க. தூரமா இருந்து பார்த்தே போட்டோ எடுத்துட்டு வந்துருங்க. என்னது, தூரமா இருந்து பார்க்கவா நான் ரிசர்ச்காக வந்திருக்கேன்? நான் அவங்களோட ஜீன்களை பத்தின தகவல்களை சேகரிக்கணும். அப்ப திரும்பி நீங்க உயிரோட வர்றது கஷ்டம்தான் என்றவன் சர்வசாதாரணமாக சொல்ல அவனை முறைத்து பார்த்தவள், நான் போயிட்டு பத்திரமா திரும்பி வருவேன் என்று உறுதியாக கூற அவன் எள்ளி நகையாடி, சரி சரி, பொழுதோட திரும்பி வந்தா கூட்டிட்டு போவேன், இல்லையா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் என்று அசட்டையாக சொல்லிவிட்டு படகை கொண்டு சென்று மறைவாக நிறுத்திவிட அவள் பதட்டத்துடன் அந்த காட்டு பகுதிக்குள் நடந்தாள். எந்த தைரியத்தில் தான் இப்படி ஒரு அடர்ந்த காட்டிற்குள் செல்கிறோம் என்று அவளுக்கே புரியவில்லை. ஆரம்பித்த இடத்திலிருந்து சில மரங்களுக்கு அடையாளம் வைத்துக் கொண்டே நடந்தவள் அந்த வளைந்த தென்னை மரத்தை நெருங்க நெருங்க உள்ளூர நடுங்கிக் கொண்டிருந்தாள். இந்த மாதிரியான அடர்ந்த காட்டிற்குள் பயணித்த அனுபவம் எல்லாம் அவளுக்கு கிடையாது. ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போதும் திக் திக் என்றுதான் இருந்தது. இருப்பினும் அந்த ஆதிவாசி கூட்டத்தை எப்படியாவது பார்த்து பேசிவிட வேண்டும் என்று ஏதோ ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை அவளுக்கு. அப்போது சரல் என்று ஒரு அம்பு அவள் தோலை உரசி கொண்டு சென்று அருகில் இருந்த மரத்தில் சொருகியது. அமுதாவிற்கு இதயமே நின்றுவிட்ட உணர்வு. அடுத்த கணமே அவள் வலது காதை உரசியபடி மற்றொரு அம்பு பின்னோடு இருந்த மரத்தில் சொருகிக் கொள்ளவும் அமுதா நடுங்கி விட்டாள். யார் இந்த அம்புகளை எய்தினார்கள் என்று சுற்றும் முற்றும் தேடலாய் பார்க்க அவள் கண்களுக்கு எந்த ஒரு மனித பிறவியும் புலப்படவில்லை. வெகு நேரம் சுற்றும் முற்றும் தேடியவள் ஒரு மெல்லிய சத்தம் எழும்ப அந்த திசை நோக்கி குனிந்தவளுக்கு ஒரு அழகான ஆச்சரியம் காத்திருந்தது. ஒரு ஆதிவாசி சிறுமி மிடுக்காக நின்று கொண்டு அவள் கைக்கு அடக்கமாக சிறிய வில் ஒன்றை கைகளில் பிடித்திருந்தாள். அவளுக்கு அதிகபட்சம் 5 அல்லது 6 வயதுதான் இருக்கும் என்று யோகித்த அமுதா அதிசயித்து போனாள். அப்போது அந்த இருவரின் விழிகளும் நேரெதிராக சந்தித்துக் கொண்டன. அமுதா மேலும் மண்டியிட்டு அந்த சின்னவளை பார்த்து புன்னகை புரிய அவளும் முறைத்தபடியே நின்றாள். அமுதா அப்போது தன் பின்பக்கத்தில் இருந்த பையிலிருந்து பிஸ்கட் பாக்கெட் ஒன்றை எடுத்து நீட்டினாள். ஆனால் அந்த சிறுமியின் முகம் கொஞ்சமும் இலகவில்லை. அவள் கொடுத்ததை வாங்கவும் முற்படவில்லை. அந்த சமயத்தில் படபடவென்று அமுதாவை சுற்றி கொண்ட அந்த ஆதிவாசி கூட்டம் மொத்தமும் அவளுக்கு நேரெதிராக அம்பை எய்தபடி நிற்க அதிர்ச்சியுடன் விழித்தவளுக்கு அப்போதைக்கு தப்பிக்கும் உபயம் எதுவும் தோன்றவில்லை. அந்த ஆள் அப்பவே சொன்னான், கேட்டோமா என்று தனக்குத்தானே மனதிற்குள் புலம்பியபடி அவர்களை எல்லாம் தலை சுற்றி பார்க்க எல்லோர் முகமும் இறுகிய நிலையில் இருந்தன. கட்டுடல் மேனியுடன் இலைத்தலைகளாலான அரைகுறை உடைகளில் நின்ற அவர்களின் அத்தனை கண்களும் அவளே மொய்த்தன.